அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கீரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். லூக்கா 24 அதிகாரம் வசனங்கள் 28-29. Praise the Lord. Thank you, Jesus. கிறிஸ்தவர்கள் என்ற நிலையிலே வாழும் மக்கள் வேறுபட்ட நிலைமைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரோடு உறவு மறுத்த அல்லது மறந்த மக்களை பற்றி கூறவில்லை. ஆண்டவரோடு உறவு கொண்ட அவருடையவர்கள் என்று கூறும் கூட்டத்தில் உள்ள மக்களைத்தான் கூறுகிறேன். ஒன்று, தேவைகள் பெற்றுக்கொண்டதும் ஆண்டவருக்கு பை பை சொல்லிவிட்டு மீண்டும் தேவையின் போது அவரை தேடும் ஒரு மக்கள் கூட்டம், அதிலே நான் காணப்படுகிறேனா? அல்லது இரண்டாவதாக, ஆண்டவராக இயேசுவே நீர் என்னோடு எப்போதும் தங்க வேண்டும் என்று கூறி அவரோடு அனுதினமும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மக்கள் கூட்டம், அதிலே நான் காணப்படுகிறேனா? அன்று அந்த எம்மாவு கிராமத்தை நோக்கி பயணித்த அந்த 2 சீடர்கள் எப்படி செயல்பட்டார்கள்? அற்புதமாக செயல்பட்டார்கள். அந்த 2 சீடர்கள் எம்மாவு கிராமத்தை அடைந்தவுடன் ஆண்டவர் அவர்களை விட்டு பிரிந்து செல்பவர் போல காணப்பட்டார். ஆனால் அந்த அருமையான சீடர்களோ, ஆண்டவரே நீர் எங்களோடு வந்து தங்க வேண்டும் என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். ஒருவேளை அவர் கரத்தை பிடித்து அவரை கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அதனாலே அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை தங்கள் வாழ்விலே பெற்றுக் கொண்டார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தார்கள். அவர் வாழ்க்கை பயணமே மாறிற்று. நாம் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பயணிக்கும் மக்களாக, அவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்ட மக்களாக காணப்படும் பொழுது அந்த மாற்றத்தை தருகிறார். அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, எங்களை நீர் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, எங்களோடு எப்பொழுதும் வாழத்தக்கதாக, எங்களை வழிநடத்தத்தக்கதாக எங்கள் உள்ளத்திலே வாரும். ஆமேன். God bless you.